அன்றைக்கி நம்ம சேவ் பண்ணுற சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதால மட்டும்தான் நம்ம வந்து அதுலேருந்து ரிட்டர்ன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். பேங்க்கில் வச்சுருந்தா யூ வில் கெட் ஒன்லி இன்ட்ரெஸ்ட்டு. நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு பர்சனல் லோன் வாங்கிடுறாங்க. ஏன்னா நீங்கள் பர்சனல் லோன் போன உடனே இது அன்செக்யூர்ட் லோனில் போகிறதுனால எல்லாருமே வந்து எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணிடுறாங்க. பட் அது வாங்கும்போது நமக்கு தெரியறது இருக்காதுங்க, திருப்பி கொடுக்கும்போது தாங்க அதனுடைய கஷ்டம் இருக்கும். உங்களுடைய வருமானம் 10,000 ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே வாழ பழகியே ஆகணுங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து கடன் வாங்கி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணோம்னா அதுக்கு வந்து எண்டே இருக்காதுங்க. நம்ம லைஃப்பை வந்து நம்ம தான் லீட் பண்ண போகிறோம். நம்ம லைஃப்பை பற்றி வேறு யாருக்கூடையும் கம்பேர் பண்ணி அவங்க இது பண்ணிட்டாங்க அதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிலாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, நமக்கு என்ன இன்னைக்கு உண்டோ இருக்கோ அதில் தாங்க பண்ணணும். அது பண்ணிட்டு வந்தாலே நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ஸுக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் முரளிதரன், உங்கள் நிதி ஆலோசகர் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நிதி சுதந்திரம். என்ன சார் இது புது டாப்பிக்காக இருக்குது? இவ்வளோ நாள் நீங்கள் எஸ்ஐபி பற்றி தான் பேசுவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பேசுனீங்க, இது என்ன சார் புது டாப்பிக்காக இருக்குன்னு கேட்குறீங்களா? இதுதான் அல்டிமேட்டாக வாழ்க்கையில் எல்லாரும் அடைய வேண்டிய ஒரு நிலை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு நம்ம இன்றைக்கி சுதந்திர இந்தியாவில் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் நிதி சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% அதில் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நிதி சுதந்திரம்னா என்ன? நம்ம நினச்ச வேலையை நினச்ச நேரத்தில் செஞ்சிருந்தாலும், நம்ம உழைச்சாலும் உழைக்காட்டியும் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மாத தேவைகள் செலவுகளுக்கான பணம் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும். இதில் பார்த்திங்கன்னா புவராகவே இருந்துகிட்ருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி எதுவும் பேசுறதில்ல, அவங்க அதை திங்க் பண்ணுறதும் இல்லை. ரிச்சு டெஃபினட்டாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நோக்கி அவங்க போய் அவங்க அடைஞ்சிட்டாங்க. பட் 90% ஆஃப் த மிடில் கிளாஸ் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை பற்றி திங்க் பண்ணுறதில்ல. இல்லைனா அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணாமையே நம்ம அந்த நிலைக்கு அடையாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு என்னென்னு தெரியாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட்ஜெட்டுன்ற வேர்டை நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் எல்லா கவர்மெண்ட்டும் பட்ஜெட்டிங் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பட்ஜெட்டிங் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பட்ஜெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் வர்றது வந்து தெரியும். உங்கள் சேலரியோ பிஸ்னஸோ நீங்கள் மாதம் எடுக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு கணக்கு தெரியும். ஆனால் நிறைய பேருடைய லைஃப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்தெந்த பணம் எதுக்கு செலவு பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யார்கிட்டையுமே அந்த டேட்டாவே இருக்காது. எதனாலன்னா பணம் வந்த பிறகு அந்த என்ன செலவு பண்ணுறாங்க, எதுக்காண்டி செலவு பண்ணுறாங்கன்றதையும் எழுதி வைக்கல, இல்லை எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க நோட் பண்ணி வைக்கிறதில்ல. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் வர்றதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. ஆனால் பணம் வந்த பிறகு அது எதுவுமே கேரி அவுட் பண்ணாமல் ஏதாவது ஒரு புதுசு ஒரு செயலோ ஒரு உங்களுக்கு தேவையோ அதே மாதிரி அதை நீங்கள் பூர்த்தி பண்ணி உங்களுடைய பணம் வந்து வேறு வழியில் செலவாயிட்ருக்குங்க. அப்போது நீங்கள் நினச்ச உங்களுடைய அட்டைன் பண்ண வேண்டிய அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை இதனால் அந்த பட்ஜெட் பண்ணாதனால நீங்கள் அடைய முடியாது. சப்போஸ் நீங்கள் பட்ஜெட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட டேட்டா இருக்கும். நீங்கள் எந்த பொருளுக்கோ இல்லை என்ன சர்வீஸுக்கோ எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, இல்லை என்ன பொருள் வாங்கினீங்க, அது தேவையான பொருளா தேவையற்ற பொருளா, இல்லை அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாமா இல்லை குறைச்சிருக்கலாமா, இது எல்லாமே அந்த டேட்டா இருந்தால் தான் ஒரு 3 மாதம் கழிச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் ஒரு பொருளுக்கு வந்து அதை நம்ம வந்து தவிர்த்ததுனால நமக்கு ஒரு 2,000 ரூபாய் மிச்சமாக இருக்கும் அப்படின்றத வந்து அந்த டேட்டா உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஜெட்டிங்க. ரெண்டாவது சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி பட்ஜெட்டிங் முக்கியமோ அதை விட அடுத்த ஸ்டெப்பு சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் முக்கியம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வருது. உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாயோ சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். அந்த 1 லட்ச ரூபாய் சம்பாத்தியத்தில் 1 லட்ச ரூபாயுமே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனால் எண்ட் ஆஃப் த டே எதுவும் நிற்க போகிறது, எதுவுமே பெனிஃபிட் ஆக போகிறது எதுவுமே கிடையாது. அந்த 1 லேக்னால உங்களுடைய செலவுனால் நிறைய பேருக்கு அந்த இன்கம்மாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இதுவே ஒருத்தர் 10,000 ரூபாய் மட்டுமே வருமானம் ஈட்டினா கூட 2,000 ரூபாய் அவர் சேவ் பண்ணனா 20% இஸ் சேவிங். அந்த 20% அவர் கான்ஸ்டண்ட்டாக சேவ் பண்ணின்னு வரும்போது you will be able to achieve his financial freedom. அதனால்
சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தில் வந்து சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். அதுக்கு அடுத்தது வெறும் சேவ் பண்ணி வச்சா மட்டும் போதுமான நிச்சயமாக முடியாது. ஏன்னா உங்களுக்கே ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம், உங்களுக்கும் தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைவாசி இருந்தது, பால் பெட்ரோல் எல்லாம், இன்றைக்கி என்ன விலைவாசியில் இருக்குது, இன்னொரு 20-30 வருஷம் கழிச்சு என்ன விலைக்கு போய்டும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போது இன்றைக்கி நம்ம சேவ் பண்ணுற சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதால மட்டும்தான் நம்ம வந்து அதுலேருந்து ரிட்டர்ன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். பேங்க்கில் வச்சுருந்தா யூ வில் கெட் ஒன்லி இன்ட்ரெஸ்ட்டு. பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ ஆர் பிகமிங் பார்ட் ஆஃப் தட் கம்பெனி அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் வந்து உங்கள் ஷேர் கொடுக்கறதுனால யூ வில் பி ஏபிள் டு கெட் மோர் அமௌண்ட் தேன் சேவிங் இன் அ பேங்க் அக்கௌண்ட். அதனால் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறதில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். மூணாவது மேனேஜிங் த டெட்டுங்க. அதாவது உங்களுடைய கடனை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்காக வேண்டி வாங்கினீங்கன்னா லோன் அது வந்து வேறு விஷயங்க. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் கொடுக்க போகிற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமான ரிட்டர்ன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அதனால் வந்து தட் இஸ் ஓகே. பிஸ்னஸுக்கு கடன் வாங்குறது இட் இஸ் பரவாயில்ல. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடையுது, அதனால் நீங்கள் லாபம் அடைகிறீங்க, அது ஓகே. பட் சேலரிடு பீப்புளோ இல்லைனா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டோ பர்சனல் லோன் போகிறத வந்து நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அவாய்ட் பண்ணான்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன்றது என்னங்க, நீங்கள் உங்களுடைய நாளைய வருமானத்தை இன்றைக்கி நீங்கள் அடகு வைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு வந்து இந்த ஜூன்லேருந்து இன்க்ரிமெண்ட் வந்துடும், அதனால் நம்ம அதுக்கு பேஸ் பண்ணி இந்த லோன் வாங்கிடலான்னு. ஏதோ காரணத்தினால அது போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு வச்சுங்க, யூ வில் பி இன் த ட்ரபிள். ரெண்டாவது, நீங்கள் இந்த மாதிரி கடன் போகிறதுனால நீங்கள் இன்டெரக்டாக என்னத்தை இழக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் ஈட்டக்கூடிய கெப்பாசிட்டியை நீங்கள் இழக்கிறீங்க. நீங்கள் மாற்றி யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் யாருமே கடன் கொடுக்கல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்களுடைய வான்ஸை குறைச்சிக்குவீங்க. இப்போ அந்த கடன் வந்து ஈஸியாக ஒவ்வொருத்தரும் கொடுக்கறதுனால நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு கடன் பர்சனல் லோன் வாங்கிடுறாங்க. இந்த பர்சனல் லோன் மாட்டிக்கிட்டவங்க ரொம்ப பேருங்க. ஏன்னா நீங்கள் பர்சனல் லோன் போன உடனே இது அன்செக்யூர்ட் லோனில் போகிறதுனால எல்லாருமே வந்து எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிடுறாங்க. பட் அது வாங்கும்போது நமக்கு தெரியறது இருக்காதுங்க, திருப்பி கொடுக்கும்போது தாங்க அதனுடைய கஷ்டம் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு பர்சனல் லோனுக்கு போகாதீங்க கூடிய மட்டும். அது போகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யோசித்து எந்த பேங்க்கில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கிடைக்குதுன்னு நினச்சிட்டு லீஸ்ட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் லோனை வாங்கி அதை எப்படி கட்டுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு போங்க. தயவு செஞ்சு ஒரு ஃபேன்சியாக பெரிய பர்சனல் லோன்லாம் போய் கடனில் மாட்டிக்காதீங்க. இது அடுத்த ஸ்டெப்புங்க. அஞ்சாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம் கொண்டு வரணுங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பாலான பேர் என்ன பண்ணியிருப்போம், ஒன்று ஒர்க் பண்ணி நமக்கு மாதம் மாதம் வருமானம் வரும், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் நம்ம மாதம் மாதம் ஒரு டேக் ஹோம் பணம் எடுத்துக்குவோம். இது ரெண்டு தான் பெரும்பாலானோடைய இன்கம் ஸ்ட்ரீமாக இருக்குது. இது போக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு வந்து இன்கம் ஸ்ட்ரீம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் இன்கம் இருக்குது, நீங்கள் புக்கு எழுதி அந்த மாதிரி ராயல்ட்டி இன்கம் இருக்குது, இல்லை டிவிடெண்ட் இன்கம் வருது. அது மாதிரி மற்ற இன்கம் சோர்ஸு நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி இல்லை ஒரு சைடு இன்கம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அசல் ஒர்க் பண்ணி அதில் வர இன்கம், இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கீமாக ஒரு ஒர்க் பண்ணி நீங்கள் அந்த இன்கம்மை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீடம்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நிறைய பேருக்கு என்ன தோணும், சார் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ணுறதால இன்வெஸ்ட் பண்ணுறதால மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணி ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறது மூலிமா யூ கேன் அட்டைன் தி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அடுத்தது லிவிங் யுவர் மீன்ஸ். அதாவது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம செய்ய வேண்டியதுன்னா, நம்ம வருமானத்துக்குள்ளே வாழ பழகணுங்க. உங்களுடைய வருமானம் 10,000 ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே வாழ பழகியே ஆகணுங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து கடன் வாங்கி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணோம்னா அதுக்கு வந்து எண்டே இருக்காதுங்க. நம்ம லைஃப்பை வந்து நம்ம தான் லீட் பண்ண போகிறோம். நம்ம லைஃப்பை பற்றி வேறு யார் கூடயும் கம்பேர் பண்ணி அவங்க இது பண்ணிட்டாங்க அதை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிலாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, நமக்கு என்ன இன்றைக்கி உண்டோ இருக்கோ அதில் தாங்க பண்ணணும். அது பண்ணிட்டு வந்தாலே நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியுங்க. அடுத்த ஸ்டெப்பு, மெயின் ஸ்டெப்பு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கணுங்க.
இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடையாதுங்க. இன்றைக்கி ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய செமினார்ஸ் நடக்குது, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஃபினான்ஷியல்ஸ் பற்றி எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயுமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அவங்க வந்து வெறும் கரிக்குலம் ஓரியன்டாக தான் இருக்கிறாங்களே தவிர நோபடி இஸ் டீச்சிங் அபவுட் தி ப்ராக்டிக்கல் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங். ஃபினான்ஷியல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதோ ஃபினான்ஷியல் வெல்த் க்ரியேட் பண்ணுறதை பற்றியோ எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ஒரு கரிக்குலமில் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நீங்கள் வந்து நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணணுங்க. அப்போ அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எதுக்கெல்லாம் நம்ம பண்ணலாம், எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக் இது கிடைக்கும். அப்போ அந்த பேசிக் கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட சொன்னீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டேக் இட் ஃப்ரம் தேர் டு யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்யணுன்னா முதல்ல ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷனை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி யூ அக்வயர் சம் நாலேஜ் அபவுட் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் என்ன இருக்குது, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இது வந்து ரியலி உண்மையாக, இந்த மாதிரின்ற எல்லா டேட்டாவும் நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி யூ ஹாவ் சம் பேசிக் ஃபினான்ஷியல் நாலேஜ். அது இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு கோ டு தி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுங்க. அடுத்தது செலக்டிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்டாக தாங்க உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸை வந்து கொண்டு போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அது வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கணும், 10 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கணும், 20 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தான் அங்கே போய் நிற்க முடியும். ஸோ இந்த கோல் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கோல் செட்டிங் வந்து இட் ஷுட் பி ஸ்மார்ட். அதாவது ஸ்மார்ட்னா என்ன, சிம்பிளாக இருக்கணும், மெஷரபுளாக இருக்கணும், ரீசனபுளாக இருக்கணும், டைம் பவுண்டடாக இருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் போனீங்கன்னா இந்த கோல்ஸை ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணம் நீங்கள் கோல் இல்லாமல் போனீங்கன்னா நிச்சயமாக அதை அடைய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாருங்களேன், இப்போது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். அது சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் த கோல்ஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது 5 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கணும், 10 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தே ஃபிக்ஸ் த கோல். அதுக்கு யார் யார் அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கணும், அவங்ககிட்ட எப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே பிளான் அண்டு அதுபடி ஷெட்யூல் படி போகிறதுனால தே ஆர் ஏபிள் டு மானிட்டர் தி ப்ராக்ரஸ். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்ரஸில் போகிறதுனால தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் தி கோல். இப்போ அவங்க கோலே அச்சீவ் பண்ணலைன்னா இந்த கடலில் வந்து பாய்மர கப்பல் இல்லாமல் கடலில் படகு எங்கேயோ போகுது, அது மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடும். அதனால் கோல் செட் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி நம்ம போனோம்னா நிச்சயமாக நம்ம அடுத்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற நிதி சுதந்திரத்துக்கு நம்ம நிச்சயமாக அடுத்து போக முடியுங்க. அடுத்தது மைண்ட் செட் ஷிஃப்ட்டுங்க. அதாவது நம்ம வந்து பணக்காராக போகிறோம், நிதி சுதந்திரம் அடைய போகிறோம் அப்படின்னு நம்ம மனசில் முதல்ல நம்ம தயார்படுத்தணுங்க. ஏன்னா நீங்கள் மனசில் நம்பி நீங்கள் அதை கான்ஃபிடெண்ட்டாக நம்பி அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதை அடைய முடியும். நீங்கள் எடுத்த உடனே நான்லாம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான்லாம் எங்கேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடையிறது அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா அது உங்களை அதே நிலைமையில் தான் கொண்டு வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும். அடுத்தது இந்த மார்க்கெட்டில் இருக்கிற இந்த டூல்ஸ் என்னன்றதெல்லாம் நம்பணும். அதை எப்படி நம்ம பயன்படுத்துன்றதை நம்பி யூ ஷுட் ஷிஃப்ட் தி மைண்ட். உங்கள் மைண்டை வந்து மாற்றிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே 2 தடவை நடக்குது. ஒன்று வந்து உங்கள் மனசுலையும், 2வது உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்குது. நீங்களே நினைக்கல, ஒரு நிகழ்ச்சி நினைக்கல அதை நம்ம அடைய முடியும்னு நீங்கள் நம்பலை அப்படின்னா அது நிச்சயமாகவே நடக்காது. பட் நீங்கள் நம்புனீங்கன்னா நான் நிச்சயமாக சொல்ல முடியும் 100% நீங்கள் வந்து அதை அடைய முடியும். அப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செய்ய வேண்டியது நீங்கள் நம்பணும், நான் நிதி சுதந்திரத்தோடு அடைவேன், ஐ வில் ஹாவ் எ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்புனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜுக்கு அடைய முடியும். நெக்ஸ்ட்டு எனர்ஜைசிங் த ஜேர்னிங்க. இந்த ஜேர்னின்றது வந்து சாதாரணமாக நடக்காதுங்க. அப்போது நீங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டு வரணும். ஒரு சந்தோஷமான மனநிலை. ஐயா நம்ம இன்றைக்கி இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம இந்த போன மாதம் ஆரம்பித்தோம், அதுலேருந்து நம்ம இன்றைக்கி இந்த மாதம் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம், அடுத்த மாதம் இந்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம், இது எவ்வளோ நமக்கு சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் என்ஜாய். அதுக்காண்டி நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வந்து உங்களை வந்து சேமித்து நிதி சுதந்திரம் அடையணும்னு நான் சொல்லலை. நீங்கள் சம்பாதிங்க, எதுக்கு எப்படி செலவு பண்ணுறது பட்ஜெட் பண்ணுறதுனால யூ என்ஜாய் த ஜேர்னி. அதுக்காண்டி கஷ்டப்பட்டுலாம் யாரும் நிதி சுதந்திரம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது.
என்ஜாய் த ஜேர்னி. அதை எப்படி கொண்டு போகணும், எதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னியை ஸ்மூத்தாக கொண்டு போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அட்டைன் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்க. நான் கடைசியாக சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாருமே, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாருமே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழறதுக்காக தாங்க நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நிதியை சரியாக கையாளாகிறதுனால நிறைய நிதி சிக்கல்களில் மாட்டி நம்மளே நம்மளுடைய ஆனந்தத்தையும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் தொலைச்சிட்ருக்கோங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய நிதியை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா, அதை எப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்களே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கையாக அமையும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.